ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசியம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिन्दो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिगण्डि वाळि कुरयुलूर् वाழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே தங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தான் அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 5 6 குலா நெடுந்தாண்டகம் எழுக்கூத்திருக்கை ஒன்றும் சிறிய மடல் பாட்டு 38 2 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியா இறங்கு நீயே. பரகால நாயகியும் மயிலாளி மணவாளன் என்கிற எம்பெருமானும் நாயக பாவத்திலே இருந்தார்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய திவ்ய சரித்திரமே சாட்சி. ஆழ்வார் வெறும பாசுரத்திலே பாடினார் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் முதலாக திருமண திருக்கோலத்திலே அந்த திருமணம் கொள்ளையிலே பெருமாள் எதிரே வந்து இருந்து சேவை சாதித்ததை ஆழ்வார் ஒரு நாளும் மறக்க முடியாது அல்லவா. அதனால அந்த சமயத்தில் அதை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் ஆழ்வாருக்கு நாயிகா பாவம் வந்திருக்க கூடும். ஆழ்வாருடைய பாவம் அத்தனை விசேஷமாக இருந்தது அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல ஒவ்வொரு பதத்திலையும் தெரிகிறது. ஒவ்வொரு பாசுரத்திலையும் தெரிகிறது மாத்திரமில்லை, ஒவ்வொரு பதத்திலையும் அந்த அனுபவம் ஸ்பஷ்டமாக தெளிவாக போக்கியமாக இருக்கு. அதே சமயம் நமக்கும் பகவத் அனுபவத்திலே பல துறைகளை காண்பிச்சு கொடுக்கிறது. எப்படியெல்லாம் பகவத் அனுபவம் நாம் பண்ண வேணும் என்பதாக. முதலிலே மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின்தாழ அப்படிங்கிற பாசுரத்திலே, அதாவது இந்த விஷயமாக இருக்கக்கூடிய தாய்ப்பாசுரம் முடிஞ்சப்புறம் நாயிகா பாவத்திலே ஆழ்வார் தாமாக அனுபவிக்கக்கூடிய இந்த பாசுரத்திலே மைவண்ணன் நறுக்குஞ்சி பாசுரத்திலே முதல்லே எம்பெருமானை தான் சந்தித்த போது, அவனை பார்க்க நேரிட்ட போது, கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் அவனுடைய சௌந்தரியத்திலே ஈடுபட்டு நிற்கும் போது அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமேன்னு தன்னுடைய நிலையை ரொம்ப அழகாக சொன்னார். அஞ்சினோமே என்பதாக. ஆனால் அப்படியானால் ஒரு தயக்கத்துடன் பயந்து கொண்டு நின்று கொண்டே இருந்தால் மேலே காதல் கைகூடாதே. அப்ப எம்பெருமானோட காதல் கைகூடும் என்கிற நிலை எப்போது மாறியது அப்படின்னா, நான் பயந்து நின்ற அளவிலே அவன் நைவனம் ஒன்று ஆராயா நம்மை நோக்கா நாணினார் போலரையே நயங்கள் பின்னும் செய்வளவில் என்பதாக ஆரம்பித்து எம்பெருமான் என்னை ஏற்றுக்கொள்வதற்காக பல நயங்கள் எல்லாம் செய்து கடைசியிலே அவன் பிரிந்து போகும்போது கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கரமகர குழையிரண்டும் 4 தோளும் என்பதாக சொன்னார். சரி, அப்படியானால் எம்பெருமான் நயங்கள் பல செய்து அவன் உன்னோடு சேர்ந்திருக்க ஆசைப்பட்டான், சேர்ந்திருங்க பிரயத்தனம் செய்தான் என்பதெல்லாம் இருக்குமானால் அப்பொழுது அவன் ஏன் பிரிந்து போனான்? அவன் பிரிந்து போவதற்கு நீ ஏன் சம்மதித்தாய் அப்படின்னு கேட்டா, அவன் ரட்சகனானபடியினாலே, அவன் புல்லூரும் கல்வனானபடியினாலே, கருட வாகனத்திலே எம்பெருமான் ஏறி போகிறான் என்றால் எத்தனையோ பேரை அவன் ரட்சிப்பதற்காக போகிறான் என்பதாக அர்த்தமானபடியினாலே கருத்மான் வந்து எழுந்தருளி இருக்க அவன் அதிலே ஏறி போகும்போது நான் பார்த்து கொண்டிருப்பதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது தோழி. ஏனால் அவனுடைய ரட்சகத்துவம் அப்படிப்பட்டது. அவன் என்னை விட்டு பிரிவது கூட எனக்கு ஒரு விதமான ரட்சகம் என்று நான் நினைக்கும்படி நினைத்து ஆறியிருப்பேனோ என்பதாக
தோணும்படி ஆகிவிட்டது. ஆனால் பிரிவு இத்தனை கொடிது அப்படின்னு பின்னாடிதான் தெரிகிறது என்பதாக சொல்றார். உள்ளூரும் சிந்தை நோய் என்கிற பாசுரத்திலே, நான் கனவிடத்தின் யான் காண்பன் கண்டபோது உள்ளூரும் கல்வா நீ போகேல் என்பன் என்றாலும் இது நமக்கு ஒரு கொலவிதானே. இனி மறுபடியும் அவனை பார்க்கும்போது புள்ளூரும் கல்வா நீ போக வேண்டாம் என்று சொல்வேன், ஆனாலும் இது ஒரு துக்கம்தானே என்பதாக சொன்னார். சரி, நீ போக வேண்டாம், நீ போகேன்னு சொன்னா அவனால் மீறி எப்படி போக முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி வருகிறது. ஏனால் உனக்கு பவ்யனாகத்தானே அவன் இருப்பது. நீ எதை சொன்னாலும் செய்து சந்தோஷப்படக்கூடியவனாயிற்றே. அப்படிப்பட்ட நிலையிலே இருப்பவன் அவனை நீ போகேன்னு போக வேண்டாம்னு சொல்லுவது தைரியமா சொல்லலாமே. ஒரு பிரேம பாவத்திலே இரண்டு பேருக்கும் உரிமை அப்படிங்கிறது பூர்ணமாக இருக்கும் போன நிலையிலே அப்ப நீயும் தாராளமாக சொல்லலாம், அவனும் அதை கேட்டுக்கொண்டுதானே இருக்க வேணும், வேற வழி இல்லையே என்றால் வாஸ்தவம்தான். ஆனால் அவன் மட்டுமாக இருக்கக்கூடிய நிலைமை இருந்தால் பரவாயில்லை. ஆனால் பெருந்தவத்தர் அருந்தவத்த முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்றாழியந்தி உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என்கிற நிலையில அவன் இங்கே வந்திருக்கும் போது அங்கே நித்தியசூரிகள் எல்லாருமே எம்பெருமானிடம் கைகூப்பி கொண்டு பக்கத்திலே நிற்கிறார்கள். அப்போ அவர்களுடைய காரியத்தை அவன் செய்து கொடுப்பதற்காக அவன் சித்தமாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிகிறது. அதனால அவர் கிளம்பும் போது என்னால போகேல்னு சொல்லவும் முடியல. ரெண்டு காரணத்தினாலே போகேல்னு சொல்ல முடியல. ஏன்னு கேட்டானா அவனுடைய சர்வ ரட்சணம் அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு நான் போகேன்னு சொல்வது நான் கொஞ்சம் சுவாதந்திரம் எடுத்துக்கொண்ட மாதிரி ஆயிடும். ஆனால் அவன்தான் எனக்கு போகத்தை கொடுக்க வேணும், அவன் எப்ப நினைக்கிறானோ அப்போ போகத்தை கொடுக்க வேணும் அப்படிங்கிற நிலையில இருக்கு. அதனால இந்த ரெண்டு விதத்தினாலையும் நான் யோசித்து பார்த்து போகேல் என்று சொல்ல முடியாத நிலையிலே நான் இருந்தேன். அதனால் அவன் பொறுகயற்கன் நீர் அரும்ப புலவி தந்து புனலரங்கம் ஊர் என்று போயினாரே அப்படின்னு முடித்து விட்டார். புனலரங்கம் ஊர் என்று சொல்லி போய்விட்டான் அப்படின்னா இனிமேல் தோழிக்கு கேட்பதற்கு கதை என்ன இருக்கு? இனிமே தோழி என்ன கேட்க போறாள்? ஒண்ணு ஒன்னா சொன்னா மெதுவா தோழி கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டே வருகிறாள். இனிமேல் கேட்பதற்கு ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா புனலரங்கம் ஊர் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டாரு. புனலரங்கம் ஊர் என்று போயினாரே அப்படின்னா அப்ப தோழி பேசாமல் இருந்தாள். பொறுகயற்கன் நீரரும்ப புலவி தந்து புனலரங்கம் ஊர் என்று போயினாரே அப்படின்னு. அப்போ நாயகி அவரை பார்க்கிறார். பரகால நாயகி, தோயி ரொம்ப சுவாரஸ்யத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தாயே, இப்பொழுது ஏன் நிறுத்தி விட்டாய் அப்படின்னு சொன்னா, அம்மா இனிமே நான் என்ன இருக்கு, நான் என்ன கேட்பது? அவன் வந்தான், உன்னுடைய மனசை பறிகொண்டான், அப்புறம் பல நயங்கள் செய்தான், ஆனால் கடைசியிலே உன்னை தவிக்க விட்டு போய்விட்டான் என்று முடித்தாகிவிட்டதே. இனிமேல் கேட்பதற்கு என்ன இருக்கு, நீயும் சொல்லுவதற்கு என்ன இருக்கு அப்படின்னா, அப்ப நாயகி சொன்னார், இல்லை, வேற ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அவன் போகும்போது எப்படி போனான், அவன் போகும்போது அவனுடைய அந்த அழகு எப்படி இருந்தது, வரும்போது இருந்த அழகை பார்த்தோம் இல்லையா? மைவண்ண நெருங்குஞ்சி குழல் பின்தாழா மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாடா எய்வண்ண வெஞ்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். அது வந்த அழகு. வந்து நின்ற பின்ன அழகு கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும்னு வந்து நின்ற பின்னே இருந்த அழகு. அதே மாதிரி அவன் என்னிடம் விடை பெற்றுக் கொண்டுன்னு சொல்லக்கூடாது, என்னை விட்டு தவிக்க விட்டு விட்டு பொறுகையற்கன் நீர் அரும்ப புலவி தந்து புனலரங்கம் ஊரென்று போனான் அல்லவா, போகும்போது அவன் எப்படி இருந்தான் நீ கேட்கலையே அப்படின்னு நான் நாயகி. ஓ, அதுவும் சொல்லுவதற்கு இருக்கா அப்படின்னா, ஆமாம், அதிலேதான் என் மனம் நிறைந்து நிற்கிறது. அவன் வந்தபோது எந்த அழகாக வந்தானோ அதே மாதிரி போகும்போதும் ஒரு அழகு அப்படின்னு ஒண்ணு இருந்தது அல்லவா, அதை நாம் சொல்லாமல் விடக்கூடாது. அதை சொல்லாமல் விட்டால் அது ஒரு பெரிய குறையாயிடும். நீ பார்க்கவில்லையே, உனக்கு அந்த சேவை கிடைக்கலையே, அதனால் நான் சொல்றேன் என்பதாக இந்த பாசுரம் ஆரம்பம். இதோட இந்த தோழியோடு கூட இருக்கக்கூடிய பரிமாற்றம்ங்கிறது இந்த பாசுரத்தோடு முடியும். மின்னிலங்கு திரு உருவும் பெரிய தோளும் கரிமுனைந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலர்ந்த நருந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேரு குழையும் காட்டி என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு
பொன்னலர்ந்தனரும் செருந்தி பொழிலினூடே புனலரங்கம் ஊரென்று போயினாரே. புனலரங்கம் ஊரென்று போயினாரே அப்படிங்கறதா போன பாட்டிலையும் விஷயம், இந்த பாட்டிலையும் அதுதான் விஷயம். ஆனால் போன பாட்டுல என்ன கேட்டான்னா, இங்கே என் பொறுகையற்கண் நீர் அரும்ப புலவி தந்து புனலரங்கம் ஊரென்று போயினாரே அப்படின்னு தனக்கு துக்கத்தை கொடுத்து விட்டு போனான்னு சொன்ன இந்த பாசுரத்திலே அவன் போகும்போது அந்த அழகிலே ஈடுபட்ட என் மனமானது அதை அப்படியே நினைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எம்பெருமானுடைய திரும்புகால் அழகுன்னு என்ன சொல்லலாம் அதை எம்பெருமான் விட்டு பிரிந்து போகும்போது அந்த ஒரு அழகும் ஆச்சரியமாக இருந்தது என்பதாக சொல்லுகிறார். மின் இலங்கு திரு உருவும் பெரிய தோளும் மின்னலோடு கூடி இருக்கக்கூடிய ஒரு திருவுருவம். முன்னாடி மேகவண்ணம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, போன பாட்டுல கூட சொன்னார் இல்லையா, கருமுகிலே பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர வண்ணம் அப்படின்னா சொன்னார் இல்லையா. முதல்ல இருந்தே முகில் வண்ணன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். கார்வண்ணம் திருவேணி கண்ணும் வாயும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மேகவண்ணத்தோடு சேர்ந்து மின்னலும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்குமோ அவரை மின்னல் பிரகாசிக்கக்கூடிய திரு உருவம், பெரிய தோளும் பெரிய திருத்தோள்கள், கரிமுனிந்த கைத்தலமும் ஆச்சரியமான திருக்கைகள். கரினா யானைன்னு அர்த்தம், யானையை அப்படி புறந்தள்ளினார், கோலையாபீட யானையை புறந்தள்ளின திருக்கைகள். கண்ணும் வாயும் ஆச்சரியமான திருக்கண்ணும் அழகான வாயும், தன்னலர்ந்த நறுந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேர் குழையும் காட்டி. நன்ன மலர்ந்து இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையை சாத்தி கொண்டிருக்கிறானா, அந்த மாலைக்கு பக்கத்துல ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த மகர குழைகள் அப்படின்னு காதுல இருக்கக்கூடிய மகர குண்டலங்கள். அந்த அதையும் எனக்கு காட்டி அந்த சேவையும் எனக்கு கொடுத்தான். திரும்பி நின்றான். அவனுடைய திருத்துழாய் மாலையும் அவன் காதிலே இருக்கக்கூடிய அந்த மகர குண்டலங்களுடைய அசைவும் அவன் வரும்போது எப்படி பார்த்தேனோ அப்படியே போகும்போதும் நான் பார்க்கும்படியாக இருந்தது. தாழ்ந்திலங்கு மகரம் சேர் குழையும் காட்டி என் நலனும். ஆனால் இதெல்லாம் எனக்கு சேவை கொடுத்து கடைசியில போகும்போது மொத்தத்தையும் அபகரித்து கொண்டு போனான். என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும். என் நலன்னா எனக்குன்னு இருக்கக்கூடிய நலன்கள், என்னுடைய விசேஷங்கள், என்னுடைய சௌந்தரியம், என்னுடைய லாவண்யம் முதலானது. அப்படி என் நிறைவு அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், என்னுடைய அடக்கம், என்னுடைய ஸ்திரீத்துவம் முதலான குணங்கள். அப்புறம் என் சிந்தை அப்படின்னா என்னுடைய நினைவு, இது மொத்தத்தையும் அபகரித்து கொண்டு போனான். என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு, என்னுடைய வளையும் அபகரித்து கொண்டு போனான். போன பாட்டிலே பார்த்தோம். என்னை ஆளும் கொண்டு, எல்லாத்துக்கும் மேல என்னையும் ஆளும் கொண்டு போனான். இது எல்லாத்தையும் அபகரித்து கொண்டு போனவன் என்னையும் ஆட்கொண்டு விட்டு போனான். என்னையும் ஆளும் கொண்டு பொன் அலர்ந்த நரும் செருந்தி பொழிலின் ஊடே. அண்ணா பொன் போல வளர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது மலர்ந்து இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அந்த செருந்தி பொழிலின் ஊடே, செருந்தி தோட்டத்தின் நடுவிலே புனலரங்கம் ஊர். நேற்றே பார்த்தோம், காவேரி சூழ இருக்கக்கூடிய பொன்னி அரங்கம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்முடைய ஊர் என்பதாக புனலரங்கம் ஊர் என்று சொல்லிவிட்டு போனார். என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு. ஆனால் கடைசியில நான் உயிர் தரிக்கணுமோ இல்லையோ, அதனால ஒன்னே ஒண்ணு, என் உயிரை தரிக்க வைப்பதற்காக புனலரங்கம் ஊர் என்று சொல்லிவிட்டு போயிட்டான். இல்லாட்டா என் உயிரை நிற்காது, மொத்தத்தையும் அபகரிச்சுன்னு போயிட்டான். எனக்குன்னு எதுவுமே கிடையாது, என்னை ஆளும் கொண்டு போய்விட்டான். அப்ப அவன் போன நிலையில என் உயிரும் போய்விடும். ஆனால் போகாமல் இருப்பதற்காக அந்த புனலரங்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லிவிட்டு போனான். அதை நினைத்து நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக. மின்னிலங்கு திரு உருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாழும் அந்நலர்ந்த நறுந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேர் குழையும் காட்டி என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு பொன்னலர்ந்த நரும் செறிந்தி பொழிலினூடே புனலரங்கம் ஊரென்று போயினாரே. எம்பெருமான் இந்த நாயகியை பார்ப்பதற்காக முதலிலே வந்த போது எவ்வளவு அழகாக வந்தான்கிறதே மைவண்ண நறுங்கொஞ்சி பாசுரத்துல பார்த்தோம். மைவண்ண நறுங்கொஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெண்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். அப்போ எம்பெருமான் இவளுக்காக தன்னுடைய திருக்குறள் சேவையெல்லாம் கொடுக்க வேணும் என்பதற்காக முகம் திருப்பி அந்த திருக்குறளை சேவையை கொடுக்க, அப்படி மெதுவாக முகத்தை திருப்ப
அதுல மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியால அந்த குழல்கள் கண்ணங்கரேன்னு இருக்க, அதுல இந்த மகர குண்டலங்கள் பலபலன்னு இருக்க, அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருமுகம் சேவை ஆயிற்று அப்படிலாம் அழகா பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப எம்பெருமான் இவளிடம் விடை பெற்றுக் கொண்டு சொல்லக்கூடாது, இவளை விட்டு விட்டு போகிறான். அப்ப அந்த சமயத்துல எப்படி இருந்தான்னா, மின்னிலங்கு திரு உருவும் பெரிய தோளும், ஆச்சரியமா திரு உருவம் சொல்றார் பாருங்க. இதுதான் ரொம்ப அழகான வார்த்தைன்னு சொல்லியிருக்கேன். அதாவது இவருடைய பாவம் மொத்தத்தையும் இங்க கொண்டு வந்து கொட்டணும். இப்போ வந்தாப்போ வரும்போது இருந்தா போல இவருடைய பாவம் இப்ப இல்ல. எம்பெருமான் வரும்போது அவனிடம் ரொம்ப ஈடுபாட்டோடு போனவர், கடைசியில அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே நாங்க இருந்தார். இப்ப கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் தேவர் என்பது உறுதி ஆயிடுது. ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எல்லாருமே முன்னாடி வந்து நிக்க, உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகும். பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூட இருக்கிறவர், ஒரு கையில் சங்கு ஒரு கையில் மற்ற ஆழியேந்தி இருக்கிறவர், உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்துன்னு சொல்லிருக்கார் போன பாட்டுல. முன்ன மாதிரி முன்னாடி வரும்போது எப்படி வந்தார் அப்படின்னா, எய்வண்ண வெண் சிலையே துணையா இங்கேன்னு ஒரு வில்லு மாத்திரம் எடுத்துன்னு வந்தார். அங்க பெரியவாச்சாம்பிள்ள வியாக்கியானம் பண்ணச்ச அழகா சாதிக்கிறார். நான் ஒரு சாதாரண மனுஷன் என்பதற்காக சங்க சக்கரங்கள்லாம் கொண்டு வராமல் வில்லை மாத்திரம் எடுத்துன்னு வந்தாராம். ராமாவதாரத்தில் வில்லு மாத்திரம் தான் வச்சுட்டு இருந்தார். ஏன்னா மனுஷ பாவனையில. இதே கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா அப்பப்போ சங்கு சக்கரத்தோட சேவை சாதிக்கிறான் கண்ணன். ஏன்னு கேட்டா தெய்வ பாவமும் இருக்கிறபடினால. அந்த மாதிரி மனுஷ பாவத்தோட வந்தவர் இப்ப தெய்வ பாவத்தோட இருக்காருன்னா இவருக்கு அப்படி சேவை சாதிக்கிறார். அதான் இவர் மனசுல அந்த தெய்வம் நம்ம மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி எம்பெருமான் சேவை சாதிப்பார் அப்படின்னு ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ தமருகந்து உருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்ற பேர் நம்மாழ்வார் சொல்ற மாதிரி, தமருகந்தது எவ்வுருவம், நீங்க என்னமா நினைச்சு சேவிக்கிறவங்களோ அந்த மாதிரியே பெருமாள் சேவை சாதிப்பா கட்டாயமாக. அந்த ரீதியில தேவரென்று அஞ்சினோமே நிறைய மாதிரி இப்போ வந்து தேவரென்று அஞ்சலை, தேவரென்ற உண்மை புரிகிறது, அதனாலே பேசாம இருக்கிறாள் இந்த நாயகி. அப்போ அந்த தெய்வத்தன்மை தெரியும்படியான ஒரு திரு உருவமா, அழகான உருவம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு திரு உருவம் அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு. திருன்னு சொல்லும் போது அழகு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. திருங்கிறதுக்கு அழகுன்னே ஒரு அர்த்தம் உண்டு. சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீஹின்னு பதம் இருக்கும் இல்லையோ, ஸ்ரீஹிங்கிற பதத்துக்கு பல அர்த்தம் உண்டு. அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதுக்கப்புறம் வந்து பாக்யம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு, நன்மை அப்படிங்கிற அர்த்தம் உண்டு, பல அர்த்தம் உண்டு. இப்ப எல்லாத்தையும் இங்க சொல்லிக்கணும். மின் இலங்கு திருவுருவம், ஆச்சரியமான உருவம் திருவுருவம், ரொம்ப ரொம்ப அழகான உருவம், ரொம்ப ரொம்ப விசேஷமான திருமேனி, ரொம்ப ரொம்ப அழகான திருமேனி, அப்படி பவித்திரமான திருமேனி எப்படி வேணா வச்சுப்போம். பிராட்டி இருக்கக்கூடிய திருமேனி எப்படி வேணா வச்சுப்போம். என்ன கேட்டா மின்னிலங்கு, மின்னல் பிரகாசிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். மின்னல் போலே பிரகாசிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அதாவது நேற்றே சொன்னேன் இல்லவா, நல்ல கார் மேகம், கருத்த கார் மேகம், ஆனா மின்னல் போல பிரகாசிக்கிறது. கருப்பும் இருக்கு, நடுவுல மின்னல் போல பிரகாசிக்கிறது. எப்படியோ அந்த மாதிரி எம்பெருமான் கார்மேகம் அண்ணனாக இருந்தா கூட உள்ளுக்குள்ள ஒரு பிரகாசம்னு ஒண்ணு உண்டுன்னு வேதத்தில் சொல்லிக்கொள். நீரதோ எத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரான்னு இந்த உதாரணம் வேதமே தான் சொல்றது. இந்த உதாரணத்தை நல்ல மேகம் நடுவுல மின்னல் சேர்ந்திருந்தா இப்படியோ அந்த மாதிரியான ஒரு திருமேனியை உடையவன் அப்படின்னு நான் வேகம் சொல்றேன். அதனால மின்னல் போல இருக்கக்கூடிய, ஒளி வீசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கார்மேக வண்ணனாக இருக்கான். அதுதான் திரு உருவம்னா வேதத்திலே சொல்லப்பட்ட திவ்யமான ஒரு திருமேனியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வேதமே இதை எடுத்து சொல்றபடினாலே மின் நிலங்கு, அதனால கார்வண்ணம் திருமேனின்னு சொல்றதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு சொல்லணும். இப்போ முதல்லலாம் கார்வண்ணம் மட்டும்தான் தெரிஞ்சது, ஆனால் அதுல இருக்கக்கூடிய மின் இலங்கு அப்படிங்கிறது இப்பவும் சேர்த்து தெரியுது. எப்படி தெரிந்தது இந்த மின்னல் அப்படிங்கிறது? எம்பெருமானுடைய திருக்கையிலே ஒரு கை சங்கு ஒரு கை மற்ற ஆழி ஏந்தின்னு சக்கரத்தாழ்வார் இருக்காரு இல்லையா, அந்த சக்கரத்தாழ்வாருடைய பிரகாசம் அப்படிங்கிறது சேர்ந்து இருக்கிறபடினால அது ஆச்சரியமா சேவை சாதிக்கலாம். பெருமாள் மாத்திரம் இருந்தா பரவாயில்ல, பெருமாளுடைய திருமார்பிலே பிராட்டி இருக்கார், அவருடைய பிரகாசம் இருக்கு. பெருமாளுடைய கையிலே சங்க சக்கரங்கள், அந்த திவ்யா அதுக்கெல்லாம் ஆழ்வார்கள்னு சொல்லுவா சங்க சக்கரங்களை வியாக்கியானங்கள்ல, அந்த ஆழ்வார்களுடைய பிரகாசம் இருக்கு. எல்லாம் சேர்த்து சங்க சக்கரத்தோட ஒரு நாயகன் வந்து சேவை சாதிச்சான்னா எப்படி இருக்கும்? தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரஹா
மந்தோதரிக்கு இந்த சேவை சாய்ச்சான் இருக்கு. மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும்னு இப்படிப்பட்ட சேவையை மந்தோதரிக்கு சாய்ச்சானாம், ராவணனுடைய மனைவி மந்தோதரிக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் தன்னுடைய பரத்துவம் தெரியும்படியாக அவன் நடந்து கொண்டான். அதே சமயம் தன்னுடைய பிரேமத்தையும் விட்டு கொடுக்காமல் நடந்து கொண்டான். அதனால அதை அழகுன்னு சொல்றதா இல்ல அதை பெருவைன்னு சொல்றதா, வேதத்திலே சொல்லப்பட்ட உயர்வு அப்படின்னு சொல்றதா, எப்படி சொல்றதுன்னு தெரியாமல் இந்த பாசுரம் இருக்கு. மின் பாருங்க, ஒவ்வொரு வரியும் அப்படிதான் வரும். மின் இலங்கு திருவுருவும் பெரிய தோளும். அடுத்த தோல் பாருங்க, பெரிய தோல் அப்படின்னா உலகம் மொத்தத்தையும் தன்னுடைய தோளின் கீழே வைத்து எம்பெருமான் ரட்சிக்கிறான் அப்படின்னும் போது எப்படிப்பட்ட தோளா இருக்கும். அது ரொம்ப பெருமை பெற்றது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், தோல் கண்டார் தோளே கண்டார் அப்படின்னு கம்பராமாயணத்துல சொன்ன மாதிரி இந்த நாச்சியார் ஈடுபடக்கூடிய இடம் அது. சீதா பிராட்டியானவர் ராமனுடைய தோளிலே சாய்ந்து கொண்டார் அப்படின்னு வரும் அயோத்தியா காண்டத்துல எல்லாம். என்ன பாபு ராமஸ்ய சம்ஸ்கிருதா, மெதுவாக பெருமாளுடைய கையை அணைத்துக் கொண்டு அவன் தோளிலே சாய்ந்து கொண்டார். ஆனால் வனப்பிரவேசத்துல அப்ப எந்த கஷ்டமும் தெரியாது அவருக்கு, எல்லா துக்கமும் போச்சுன்னு போயிடும், எந்த பயமும் கிடையாது, எந்த துக்கமும் கிடையாது. அப்படி உலகத்தை எல்லாம் தன்னுடைய தோல்னாலே ரட்சிக்கக்கூடியவனான எம்பெருமான், அது பெரிய தோல் அப்படின்னு தெரிகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தான்னா தோல் பெரிய தோளாக இருந்தாதான் அது அழகு, அத அழகும் தெரிகிறது, ரெண்டுமே தெரியணும். இப்போ நாயிகையானவள் அனுபவிப்பது என்ன அப்படின்னு கேட்டா, நாயகனுக்கு ஆச்சரியமான வியூதோரஸ்கா விஷஸ்கந்தான்னு வரும் காளிதாசனுடைய ஸ்லோகத்துல. அகன்ற திருமார்பும் உயர்ந்த திரண்ட திருத்தோள்களும் இப்படியெல்லாம் இருக்கணும், அதான் நல்ல நாயகனுக்கு அடையாளம் இல்லை. அதனால பாகவகா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதான்னு வரும் ராமாயணத்துல. பெருமாளுடைய தோளை பார்த்து ஆஞ்சநேயர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆஹா, அதான் முதல்ல பெருமாளையும் இல்லை பெருமாளையும் பாக்குற கிருஷ்ணந்தா காண்டத்துல இங்க மாதிரி இந்த நாயிகை பாக்குற மாதிரிதான் முதல்ல ஆஞ்சநேயர் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அப்ப எதுல ஈடுபட்டார்னா இவாளுடைய அழகுல ஈடுபட்டவர் அந்த தோலை பார்க்கிறார். என்ன ஆச்சரியமான தோல், அதுல வில்லி வச்சுன்னு இருக்கக்கூடிய அழகு என்ன, இதனுடைய அழகு என்ன, இதனுடைய காம்பீரியம் என்ன. அப்ப அவர் சொல்றார், பாகவகா பரிகோபமாக, நல்ல உலக்கை போல இருக்கு தோல்லாம், திரண்டு இருக்கு. ஆனா சர்வபூஷண பூஷார்காக, இந்த தோல்ல நிறைய பூஷணங்கள்லாம் தான் ரொம்ப நன்னா இருக்குமே, ஆபரணங்கள்லாம் இருந்தா இவ்வளவு நன்னா இருக்கும். ஆனா ஆபரணமே இல்லாம இருக்கே, ஆபரணத்தோட இருந்தா இன்னும் நல்லா இருக்குமேங்கிற அவர். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் நினைச்சு பார்த்து கொண்டாடுற அத. அந்த மாதிரியாக ஆச்சரியமான திருத்தோளை உடையவன். சகாசதம் ஜாகித கர்க்கசை சுபைஹி சதுர்பிஹி ஆஜானு விலம் விவிர்புஜைஹி பிரியாவதம் சோற்பல கர்ணபூஷண ஸ்லதானகா பந்த விமர்த சம்சிபிஹி அப்படின்னு ஆள வந்தார் சொல்றார். சகாசதம் ஜாக அண்ணா பிரகாசிக்கிறதாம் அந்த வில்லு நான் பட்டு பட்டு அந்த இடம். பிராட்டியாருடைய திருத்தோள், அந்த பிராட்டியார் தன்னுடைய தலையை சாய்த்தபடினாலே அவருடைய காது குண்டலங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதனுடைய அடையாளம் பெருமாளுடைய தோல்ல இருக்கான். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அழகான திருத்தோள். அதனால பெருமை பெற்ற திருத்தோள், பெரிய திருத்தோள். மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும், நான்கு தோளும் அப்படின்னு முன்னாடி சொன்னார் இல்லையோ, அந்த மாதிரியாக ஆச்சரியமான 4 தோளோடு கூட பெருமாள் இப்ப இருக்கார். கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குழை 2 4 தோளும் அப்படின்னு சொன்னார். இது எப்ப சொன்னார் அப்படின்னா, அவன் சில நயங்கள் செய்வளவில், அவன் சில நயங்கள் செய்யும் போது, அவனுடைய அணைப்பிலே தான் அணைப்புண்டு கிடக்கும் பொழுது, உலகத்தையே மறந்து தன்னையே மறந்து இருக்கும் பொழுது, இப்ப கண்ணை திறந்து பார்த்தால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குழை 2 4 தோளும் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த தோலை இப்ப பார்க்கிற பார்த்தா 4 தோல். அன்னைக்கு அனுபவிச்ச போக்கியதா புத்தியினாலே அனுபவிக்கும் போது எந்த தோலோ அதே தோல் தான். அதுக்கு ஒரு தனி பெருமையோட கூட அந்த தோல் சேவை சாதிக்கிறது இப்பொழுது. அப்பொழுது கைவளையும் மேகலையும் காணேன் அப்படின்னு சொன்னபடினாலே என்னுடைய சம்பந்தத்தை விட்டேன், கனமகர குழை 2 4 தோளும். பெரியவாச்சம்பிள்ளை அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார், விரோதியை விட்டேன் பிராபியத்தை பற்றினேன் அப்படிங்கிற. விரோதியை விட்டுட்டு, நமக்கு விரோதி எது அப்படின்னு கேட்டான்னா, நம்முடைய சரீரத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய சரீரத்துக்கு என்ன ஆபரணம்,
நம்முடைய சரீரத்துக்கு என்ன அலங்காரம், நம்முடைய சரீரத்துக்கு என்ன ஆகாரம், இதை பார்த்துட்டு இருக்கோம். இது விரோதியா இருக்கு. ஏன்னா சரீரம் தானே எம்பெருமானை அனுபவிப்பதற்கு ஒரு விதத்தில் அது விரோதி. பிராபியம் இது அப்படின்னா எம்பெருமானுடைய திருமையை நீர் கொள்ளும், அந்த திருமையனுக்கு என்ன அலங்காரம், அந்த திருமையனுக்கு என்ன ஆபரணம் அப்படின்னு அதை நினைப்பதுங்கிறது பிராபியமா இருக்கு. ஆக விரோதியை விட்டு விட்டு பிராபியத்தை பற்ற நம்ம சரீரத்தை பத்தி சிந்திக்கிறத விட்டுட்டு எம்பெருமானுடைய திருமையினை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு ஆறுது இல்லையா? அதுதான் அங்க இருக்கான். கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குழையிரண்டும் 4 தோளும் அப்படின்னு. இப்போ அந்த எம்பெருமானுடைய அந்த 4 தோளும் மிக பெரிய தோளாக சேவை சாதிக்க, மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனைந்த கைத்தலமும் கண்ணும் வாயும். அடுத்தது கைத்தலங்கள். அது கரிமுனிந்த அப்படின்னா, கரினா யானை, யானையே புறம் தள்ளின அப்படின்னு அர்த்தம். குலையாபீட யானை இருக்கு இல்லையா, கண்ணன் அந்த கோகுலத்திலிருந்து அங்கிருந்து கிளம்பி மதுரைக்கு போகும்போது கம்சனை பார்க்கணும் தான் போறார். அது கம்சராஜா தான் கூட்டு அனுப்பிச்சிருக்காரு, கம்சவதம் தான் உத்தேசியம். இப்ப கம்சனை பார்க்கணும்னு போகச்ச அப்ப இந்த யானை குறுக்க வருது. அப்ப இந்த யானையை வேண்டான்னு ஒதுக்கினான், ஒரு கையால் பிடிச்சு தள்ளினான் யானையை. யானையோட யுத்தம் பண்ணாலும் இருக்கட்டும், யுத்தம் என்ன எதுக்காக கேட்டா, நான் வேற ஒரு காரியமா வந்திருக்கேன், நடுவுல தடுக்கிறதுக்காக இது வந்துருக்கு அப்படின்னு யானையை ஒதுக்கின கை அது. கரிமுனிந்த கைத்தலமும் அப்படின்னா அதனுடைய வீர பராக்கிரமம் அப்படின்லாம் தெரிகிறது. என்ன வீர சின்னம் அப்படிங்கிறது தெரியுது. போக சின்னம் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்தோம். கைவண்ணம் தாமரை அப்படின்னு சொல்லச்ச, கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும். அப்போ அதாவது நாயகியானவள் அப்ப எந்த சிந்தையிலே இருந்தால் இப்போ எந்த சிந்தையில இருக்காள் அப்படிங்கிறது அவருடைய பேச்சிலே அழகா தெரிவிப்பார். அப்ப கை எப்படி இருக்குன்னா கைவண்ணம் தாமரை அப்படின்னா, இப்ப எம்பெருமானுடைய கைத்தலம் எப்படி இருக்குன்னா கரிமுனிந்த கைத்தலமும் அப்படின்னு, யானையை ஒதுக்கி தள்ளின ஒரு கைத்தலம் அப்படின்னா அதனுடைய பெருமை, அதனுடைய வீரம். இப்ப ரெண்டுமே உத்தேசியம் இவளுக்கு. ஏன்னா வீர பத்தினியா இருக்கிறபடினால, வீரநாயகனுடைய நாயகியா இருக்கிறவாளுக்கு ரெண்டும் வேணும். மார்தவமும் வேணும், அதே சமயம் வீரியம் பராக்கிரமம் அதுவும் தெரிய வேணும். திருமேனியில் ரெண்டும் இருக்கணும், மிருதுவாவும் இருக்கணும், பராக்கிரமத்தோடையும் இருக்கணும் திருமேனி. இல்ல பராக்கிரமங்கள்லாம் இல்லாம இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு பேடி மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. மிருது இல்லாமல் வெறும் தின் தோல் அப்படின்னு தோல் மாத்திரம் கல்லு மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப நாயகிக்கு உகந்ததாக இருக்காது. ஆக இரண்டும் சேர்ந்து உயர்ந்த அலையிலே இருக்கும்போது இப்போ அப்படிங்கிறது அதான் எம்பெருமானுடைய திருமேனி அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ கரிமுனைந்த கைத்தலமும் குழையா பீடத்தை வேண்டாம் என்று நினைப்பிட்ட கையும் அப்படின்னு சாதிக்கிறார். புகற் செம்முகத்த களிரட்டா பொன்னாழிக்கை எம்மான் என்னம்மா மிகச் செம்பங்கி எரிவெளிகள்னு நம்மாழ்வார் சொல்ற. புகற்செம் முகத்த களிரட்ட அப்படின்னு அந்த யானையை அட்ட பொன்னாழிக்கை அப்படிங்கிற. அதனால யானையை தள்ளினது, யானையை துவம்சம் பண்ணின கை, ஆனால் பொன்னாழிக்கை அப்படின்னு அது ஸ்பிருகணீயமாக ரமணீயமாக அழகாக விரும்பும்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி ரீதியில இரண்டு குணமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆச்சரியமான திருக்கை அப்படின்னு. அங்க எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கேன்னு வில்லை கையிலே எடுத்துக்கொண்டு வந்தான், வீர சின்னத்தோடு வந்தான் அப்படின்னு பார்த்தோம். இங்க அந்த வீர சின்னத்தோடு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய கையிலே இப்போ வில்லு இல்ல, கிட்டத்தட்ட என்ன சங்கம் சக்கரமும் வச்சுருக்க. இந்த எம்பெருமானுடைய கையானது அத்தனை விசேஷமாக விரோதி நிரசனம் பண்ணக்கூடியது அப்படின்னா அதுவும் ஒரு பெருமை தானே. கரிமுனைந்த கைத்தரவும் கண்ணும் வாயும். அடுத்து ஆச்சரியமான திருக்கண்கள், ஆச்சரியமான வாய். அது எப்படி இருந்ததுன்னா அதையும் முன்னாடி பார்த்தோம். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குதே அப்படின்னும் போது எல்லாமே தாமரை தாமரைன்னு சொல்றையே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான். வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம், கண்ணினையும் தாமரை அப்படின்னா அந்த கண்ணாலே அவன் சொன்ன செய்திகள் அநேகம் அர்த்தம். வாய் கமலம் போலும்னா வாயாலே அவன் சொன்ன செய்திகள் அநேகம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கான் வாயாலே. என்னை பார்த்தால் ஆகாதா, என்னோடு பேசினால் ஆகாதா அப்படின்னு சொல்லும் போதுதான் வாய் கமலம் போலும்னா அந்த வாயில இருக்கக்கூடிய பரிமளமும், வாயில இருக்கக்கூடிய மாறுதமும், வாயில இருக்கக்கூடிய மாதுரியமும், கற்பூரம் நார்மோ கமலப்பூ நார்மோ அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி கண் அப்படின்னா கண் மலர்ந்து இருக்கு அப்படின்னா அது இருக்கக்கூடிய குளிர்ச்சியும் அது சொல்லக்கூடிய செய்தியும் எல்லாம் இருக்கும் இல்லையோ? அப்போ அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் வச்சுக்கணும். ஆனா அங்க சொல்லல, அங்க சொல்லிட்டார் வாய் கமலம் போடும்னு வியாக்கியானத்திலையும் சொல்லிட்டார். இங்க கண்ணும் வாயும் அப்படின்னு மாத்திரம் சொல்ற.
ஏன் இந்த விசேஷிச்சு கண் எப்படி இருந்ததுன்னு சொல்லலன்னா அது சொல்லும்படி இல்லை. அது சொல்லுக்கு அடங்காத நிலையிலே இருக்கு. அன்னைக்கு கண்ணாலே எத்தனை பாவங்களை காட்டினான், அந்த மாதிரி இன்னைக்கும் கண்ணாலே பல பாவங்களை காட்டியிருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா அவன் உன்னை விட்டு நான் பிரிகிறேனே அப்படிங்கிறது கண்ணில் தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜகத்தையெல்லாம் நான் ரட்சிக்கிறவன் ஆயிற்றே அப்படின்னு ஒரு பரத்துவம் அப்படின்னு ஒண்ணு கண்ணில் தெரியுது. ஒரு பரத்துவம் தெரிய, ஒரு ஏக்கம் தெரிய, எல்லாம் சொன்னா இந்த கண்ணுக்கு நான் என்ன உதாரணத்தை என்ன சொல்றது? முதல்ல வேணா வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமாக்குதே என்ன அங்க வியாக்கியானத்தை சொன்னார். ஏன் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் ஒண்ணுக்கும் தாமரை தாமரைன்னு சொல்லிட்டு வர்றார். அடியும் அக்குதேன்னு ஏன் சொன்னார்? அங்கேயும் ஒரு தாமரைன்னு போடலாமே அப்படின்னு கேட்டா, ஏதோ இதெல்லாம் உதாரணம் கிடையாது, ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொன்னது, ஏதோ உதாரணமாக ஆகாது இதெல்லாம், அதனால எல்லாம் அதே தான் வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி அர்த்தம். அதனால இந்த இடத்துல உதாரணம் எதுவுமே இந்த கண்ணுக்கும் இந்த திருவாய்க்கும் நேர் நிற்க முடியாது. ஏன்னா அவனுடைய உதடு துடிக்கிறது இவளை விட்டு பிரிஞ்சு போகும்போது, நாய்க்கையை விட்டு பிரிந்து போகும்போது அவன் கண்ணிலே ஏக்கமும், அவன் கண்ணிலே ஜலமும், அவன் கண்ணிலே ஒரு சமயம் ரட்சகத்துவமும் எல்லாம் தெரிகிறது. அந்த மாதிரி அவனுடைய வாயிலேயும் பலவிதமான பாவங்கள் எல்லாம் தெரிய, இதையெல்லாம் சொல்லுவதற்கு நிலம் இல்லை, மொத்தம் அதுவும் தோயிடம் எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ரீதியிலே அவன் கண்ணும் வாயும் கரிமுனைந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் அப்படின்னு எம்பெருமானுடைய திருக்க இன்னொன்னு சொல்ல முடியுமோ? எப்படியாவது தாமரைப்பூலாம் சொல்றான்னா தாமரைப்பூவுக்கு பாவம் உண்டா? ஏன்னா அழகு குளித்தின்னு 1008 சொல்லலாம். ஆனா தாமரைப்பூ ஏதாவது பாவத்தை காமிக்குமா? ஆனா திருக்கண்கள் எப்படி இல்லையே, எத்தனை பாவத்தை கொட்டக்கூடிய திருக்கண்கள். அது மாதிரி வாய் எப்படி இருந்ததுன்னா திருப்பாவளை செவ்வாய்ன்னு சொல்லலாமே தவிர, அந்த வாயை அசைத்து பேசும்போது, வாயினாலே சிரிக்கும் பொழுது, அப்போ புன்னகைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் எதை உதாரணமா சொல்ல முடியும்? அதனால எதுவும் உதாரணம் இல்லை. கரிமுனைந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னடர்ந்த நரந்துடாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேரு குழையும் காட்டி. எம்பெருமாண்டி திருமார்பிலே திருத்தோள்களே இருக்கக்கூடியது நல்ல மலர்ந்த நறுந்துழாய் வாசனையோடு இருக்கக்கூடிய திருத்துழாய் மலர். அந்த திருத்துழாய் மலரோட கூட இருக்கக்கூடிய தாழ்ந்து அதோட கூட சேர்ந்து இருந்து இலங்கு பிரகாசிக்கக்கூடிய மகரம் சேரு குழைனா திருமகர குழை, 2 ஆச்சரியமான மீன்கள் போல இருக்கக்கூடியது. முன்னாடி பார்த்தா மைவண்ண நரும் குஞ்சி குடல் பின்தாழ மகரம் சேர் அப்படின்னு எம்பெருமாண்டி திருக்கடல்களோடு கூட இருக்கிற மகர குழைகளை அந்த பாட்டிலே பார்த்தோம். இங்க எப்படின்னு கேட்டான்னா இங்க பரத்தத்தோட திருத்துழாய் மாலையோட வந்து காண்போம். போகும்போது சேவை திருத்துழாய் மாலையோட சேவை. இப்போ திருத்துழாய்ங்கிறது எம்பெருமானுக்கே நாற்ற துழாய்முடி நாராயணன் அப்படின்னு சொல்லும்படியாக அவனுக்கே உரிய பரத்தத்தை காண்பிக்கக்கூடிய திவ்யமான ஒரு திருத்துழாய் மாலையோட சேவை சாதிக்கிறான். அதனால அந்த திருத்துழாயோட மகரக்குழை அப்படின்னா அதுவும் நல்லா இருக்கு. எப்படியானா மைவஞ்ச நரும் குஞ்சியோட மகரக்குழையை முன்னாடி சேவித்தோம். அந்த மாதிரி தன்னலர்ந்த நரும் தான் இருக்கிற இடத்தை காட்டிலும் அதிகமாக மலர்ந்தான்னு அர்த்தம் சொல்லிருக்கார். தன்னலர்ந்த நருந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்து அந்த திருத்துழாயோடு கூட சேர்ந்து இருந்து தாழ்ந்து இலங்கு பிரகாசிக்கிற. திருத்துழாய்க்கு இருக்கக்கூடிய வாசனை அவன் போகும்போதும் கூட அந்த வாசனை இந்த இடத்த விட்டு போறதுக்கு எவ்வளவு நாளாகும், அப்படி இருக்கக்கூடிய வாசனை. அதோட தாழ்ந்து இலங்குன்னு அழகான, ஏன்னா தலையை சாட்சின்னு இருக்கான் போல. தாழ்ந்து இலங்கு ஏன்னா மேலதான திருக்குண்டலங்கள்லாம் இருக்கணும், ஆனா திருத்துழாயோட கூட சேர்ந்து இருக்கு பிரகாசிக்கிறது. இப்ப திருத்துழாய்க்கு இது ஒரு அழகு சேர்க்கிறது இல்ல, அதுக்கு திருத்துழாய் அழகு சேர்க்கிறதா எப்படி வேணா சொற்கலாம். தாழ்ந்து இலங்கு மகரம் சேர் குழையும் காட்டி, இதையெல்லாம் எனக்காக அவன் காட்டி அருளினான் அப்படின்னா. அதனாலே ஒப்பனையோடு ஆபரணத்துக்கு உண்டான சேர்த்தி அழகு என்கிறார். அதான் மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும்னு திருமேனி அழகெல்லாம் சொல்லி, முதல்ல திருவுருவும் ஆச்சரியமான திருமேனி அழகும், அதிலே ஒவ்வொரு அவயவங்களுடைய அழகும், தன்னளர்ந்த நருந்துழாய் மலரின் கீழே அப்படின்னு அதுக்கு அழகு சேர்ப்பதற்காக இவன் ஏற்றுக்கொண்ட திருத்துழாய் மலரையும், அதுக்கப்புறம் ஆபரணமாக தாழ்ந்திலங்கு மகரம் சேர்ந்து திருவாபரணத்தையும் எல்லாத்தையும் சேர்ந்து சகல ஆயுதங்களோடு கூட சகல பூஷணங்களோடு கூட சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரியாக எல்லாத்தோடையும் கூட இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஒரு திருமேனி இது. காட்டினா எனக்காக அவன் சேவை சாதித்த மாதிரியாக இப்பொழுதும் எனக்காக சேவை சாதிக்கிறான். அவன் என்னை விட்டு பிரிந்து போறான் இல்லையா, பிரிந்து போகும்போது நான் என்ன செய்தேன் அப்படின்னா, இவர் வேடிக்கை பாருங்க,
இவளை பார்க்க வரும்போது முதல்ல என்னை பார்த்தாள் அப்படின்னா மைவண்ணன் நறுங்குஞ்சியை பார்த்தேன்னு சொன்னாங்க. எம்பெருமானுடைய பின்னாடி இருக்கக்கூடிய திருக்குறள் கற்றைகளை பார்த்தேன் அப்படின்னா நேர இவள் பார்க்கறதுக்கு வரும்போது பின்னாடி இப்படி சேவையாகும் அப்படின்னு கேட்டா அவன் முகத்தை திருப்பி கொண்டான் அப்படின்னும் அதுக்கு பாவங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப எம்பெருமான் இவளிடமிருந்து போயிடான் இல்லவா, போகும்போது இப்ப அந்த மைவண்ணன் குஞ்சுதானே சேவையாகணும். நான் திரும்பி போகும்போது அதை தானே பார்க்க முடியும். ஆனா அதை விட்டுட்டு கரிமுனிந்த கைத்தளமும் கண்ணும் வாயும்னு எல்லாத்தையும் இவன் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னு கேட்டான்னா எம்பெருமான் போகும்போது இவளை பார்த்து கொண்டு பேக்ல போறான், நேர போகல. இவளிடம் பிரிய மனமில்லாதவன் போல இவளை பார்த்து கொண்டே பின்பக்கமாக மெதுவாக அவன் இவளை விட்டு பிரிந்து போகிறானாம். அப்ப 2 பேரும் இந்த பிரியாவிடைன்னு சொல்றா இல்லையா, அந்த ரீதியில 2 பேரும் ஒருவருக்கு ஒரு பிரியாவிடை உற்சவம் காஞ்சிபுரத்தில் நடக்கும். இரட்டை திருப்பதியில ஆழ்வாரோட நடக்கும். ஆழ்வார் போற வரைக்கும் பெருமான் அங்கே இருந்துட்டு இருப்பார். அந்த மாதிரியாக இந்த பிரியாவிடை மாதிரி இவளை விட்டு பிரிவதற்கு மனமில்லாதவனாக இவளை விட்டு திரும்பி பார்க்காமல் அவளையே பார்த்து கொண்டு மெதுவாக போய் அங்கே பெரிய திருவடி கருத்பான் இருக்கச்ச அந்த கருத்பான் மேலே ஏறிக்கொண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய நித்திய சூரியெல்லாம் கைகூப்பி கிடக்க அப்பொழுது அந்த கருத்பானோட நேர அப்படியே இவள் இருக்க இடம் வந்து இவளோட கண்ணாலே வாயாலே இவளுக்கு சில செய்திகள் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போறான் அப்படின்னு இருக்கும்போது எனக்காக இத்தனையும் செய்தான் அப்படிங்கிறார். தன்னளர்ந்த நருந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேரு குழையும் காட்டி என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு இனிமேல் தன்னுடைய நிலை இதுவரைக்கும் எம்பெருமான் காட்டிய சேவை அப்படிங்கிறத பார்த்தோம். இனிமேல் தன்னுடைய நிலை நான் என்ன சொல்வேன், என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டு போனான். நலன் அப்படின்னா எனக்குன்னு இருக்கக்கூடிய விசேஷங்கள், என்னுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய சௌந்தரியம், சௌகந்தியம், சௌகுமாரியம், நல்ல வாசனை எல்லாம் போயிடுச்சு எனக்கு. இப்போ எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கொண்டு போயிட்டான். சௌகுமாரியம் மிருதுத்துவம், நல்ல புஷ்டி மொத்தம் எல்லாம் போச்சு. இழைத்து போய் ரூபம் மாறி போய் அழகு குறைந்து போய் இப்படி எல்லாம் என் உடம்பு ஆகும்படியாக ஆக்கி விட்டான். என் நலனும் அவன் மொத்தத்தையும் எனக்கு தருவான்னு நினைத்தேன். அதாவது நாயகனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தினாலே அந்த பூரிப்பினாலே உடம்புலையும் பூரிப்பு வருமா. அப்போ உடம்புல நிறம் கூட அதிகமாகும் என்று சொல்வார்கள். கல்யாணத்துக்கு தேதி வைத்த பெண் இருந்தான்னா கல்யாணக்கலை வந்து பெண்ணுக்கும் சரி பிள்ளைக்கும் சரி கல்யாணக்கலை வந்து விட்டதுன்னு அந்த காலத்துல ஒண்ணு சொல்லுவா. இப்ப சொல்றாளா இல்லையான்னு தெரியல. அதாவது என்ன ஆச்சுன்னா கல்யாணம் நெருங்க நெருங்க என்ன ஆகும் கேட்டான்னா அதுக்கும் தனி சோபை தனி கலை அப்படின்னு ஒண்ணு வரும். அந்த மாதிரி நாயகனுடைய சம்பந்தத்தினாலே எனக்கு என் நலன் என் நிறைவு இதெல்லாம் அதிகமாகணும். ஆனால் மொத்தத்தையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான். இன்னும் எனக்கு கூட்டி கொடுப்பான் என்று பார்த்தால் இருக்கிறதையும் சேர்த்து அபகரித்துக் கொண்டு போய்விட்டான் அப்படின்னு அர்த்தம். என் நலனும் என் நிறைவும், என் நலன்னா என்னுடைய குணங்கள், அதாவது என்னுடைய விசேஷமான குணங்கள், திருமேனி குணங்கள் அர்த்தம். என் நிறைவும் அப்படின்னா என்னுடைய நல்ல குணங்கள், அதாவது எனக்குன்னு இருக்கக்கூடிய நிறைவு, அடக்கம் முதலானது. ஒருவன் எப்போது நிறைவு பெறுகிறான் அப்படின்னா ஒருத்தன் எப்போ நன்னா இருக்கான்னா நல்ல ஆரோக்கியம் நல்ல அழகெல்லாம் தான் நல்லா இருக்கான். ஒருத்தன் எப்போ நிறைவு பெறுகிறான் அப்படின்னா நல்ல குணங்கள்லாம் சேர்ந்தா நிறைவு பெறுகிறான். அப்ப சொல்றார் என் நிறைவும் என்னுடைய ஸ்திரீத்துவமும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்னுடைய பெண்மை, என்னுடைய அடக்கம், என்னுடைய மடம் பயிர்ப்பு எல்லாம் போயிடுது மொத்தமாக. ஏன்னா அவனை நினைச்சு வாடிக்கொண்டு இருக்கிறேனே, அப்ப தாயார் கூட என்னை திருத்த முடியாத நிலையிலே இருக்கேன் இல்லையா. அதனால என் நலனும் என் நிறைவும் அடக்கம் என் சிந்தையும் இதெல்லாம் இது ரெண்டு போனா கூட பரவாயில்ல, என்னுடைய மனசையும் கூட அபகரித்து கொண்டு போய்விட்டான் அப்படின்னா என் வளையும் கொண்டு, அதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான் போல. என் வளையை கூட எடுத்துன்னு போயிட்டான். என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் அபகரித்து கொண்டு போனான். அதோடு விட்டா பரவாயில்லையே. ஏதோ வலை இருந்தா கூட பெரிய தப்பு என்று நினைத்தானோ என்னமோ, இல்ல அதை இருந்தா அதை வைத்துக் கொண்டு நான் ஆஸ்வசித்துக் கொண்டு இருப்பேன், ஆறிக்கொண்டிருப்பேன் நினைத்தானோ என்னமோ. ஏன்னா இந்த வலையினுடைய கதை தான் நிறைய இருக்கே. அவனுடைய வலை இது, அவன் நெருடிக்கொண்டே இருந்த வலை இது. அதனால என் வலையும் கொண்டு இதையும் அபகரித்து கொண்டு போனான். அதோடு இல்லாமல் என்னை ஆளும் கொண்டு போனான், என்னை ஆட்கொண்டு போனான் அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு போனான், என்னையும் கொண்டு போயிட்டான்னு சொல்லணும் உண்மையில. ஏன்னு கேட்டான்னா
இதெல்லாம் வந்து தோல். அப்ப நீ மாத்திரம் என்ன பண்ண போற? நீ இங்க வான்னு சொன்ன மாதிரி நான் இங்க வெறுமை நின்றுட்டு இருக்கேன் தவிர உண்மையில நான் அவனோட போய்விட்டேன் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் எடுத்து நீ வான்னு சொன்ன மாதிரி இருக்கான். வேடிக்கை ஒரு விஷயம் சொல்ற. என்ன கேட்டா, இன்னொருத்தர் ஆத்துக்கு போனானா, எனக்கு உங்க ஆத்துல கொஞ்சம் வேணுமே அப்படின்னு கேட்டானா, என்ன வேணும்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் தரேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி வேணும், கொஞ்சம் பருப்பு வேணும், 4 விறகு வேணும், இதெல்லாம் வேணுமே அப்படின்னா, இன்னும் அவ எல்லாத்தையும் தரேன்னு கொடுத்தேன். சரி இதெல்லாம் எப்படி கொண்டு போவோங்க அப்படின்னா, அதான் தெரியல, நீங்களே எங்க ஆத்துல கொண்டு வந்து வச்சுருங்கோன்னு. சரின்னு சொல்லி வேலையை சுமந்துவே ஆத்துல கொண்டு வைக்கும்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரியாக நேர என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என்கிட்ட ஒண்ணு எல்லாத்தையும் வாங்கிட்டு போனவன் கடைசியில நீ என்ன பண்ண போற, நீயும் வான்னு சொன்ன மாதிரி நீ இதெல்லாம் சுமந்துட்டு நீயே வா என்று சொன்ன மாதிரியாக என்னை ஆளும் கொண்டு கடைசியில நான் அப்படின்னு சொல்லிக்கிற ஆத்மா கூட இந்த இடத்துல இல்ல, இதையும் அவன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் அப்படின்னு சொல்ற ரீதியிலே ஒரு ஒரு பாவத்திலே சொல்ற. என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு அப்படின்னு. இல்லாட்டா இன்னும் என்னை ஆட்கொண்டு அப்படின்னு அர்த்தம். அதான் நான் அவனிடமே மொத்தமாக ஈடுபட்டு அவனையே நினைத்து கொண்டு இருக்கும்படியாக என்னை ஆட்கொண்டு அப்படின்னு அர்த்தம். இது நயங்கள் செய்வளவில் அப்படிங்கிறவருடைய விவரணம். என்னென்ன நயங்கள் செய்தானோ அந்த நயங்கள்னாலே நான் மொத்தமாக என்னை இழந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். கொம்மை முலர்கள் இடர்தீர கோவிந்தர்கோர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே இனிப்போர் செய்யும் தவன்தான் என் அப்படின்னு ஒரு பெண்ணான நிலையிலே நாச்சியார் அருளி செய்கிறார் இல்லையா? அந்த மாதிரி பெண்ணான நிலையிலே அவன் என்னை ஆட்கொண்டான், என்னை ஆலிங்கனம் பண்ணான் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு கைங்கரியம் என்கிற ரீதியிலே இருக்கிறபடினாலே என்னை ஆளும் கொண்டு அப்படின்னு. அப்புறம் சரி, அப்ப நானே இங்க இருக்கக்கூடாது, என் மனசும் போயிடுத்து, என் உயிரும் போய்விட்டது, அதனால ஒண்ணுமில்லாத போயிட போறேனேங்கிறதுக்காக பொன்னலர்ந்த நரும் செறிந்தி போயிலூடே புனலரங்கம் ஊர் என்று போயினாரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிவிட்டு போனான். நம்மூர் திருவரங்கம் நம்மூர் என்னன்னு சொன்ன மாதிரியாக புனலரங்கம் நம்மூர் அப்படின்னு சொல்லி போனானா. போற வழியில பொன் அலர்ந்த நரும் செருந்தி பொழிலின் ஊடே, நல்ல செருந்தி பூக்கள்லாம் நிறைய இருந்துருக்கு. ஒரு சோலை, பூஞ்சோலை, பொண்ணு போல, பொண்ணு எப்படி பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரியாக பொன் போலே மலர்ந்து நல்ல பரிமளத்தோடு இருக்கக்கூடிய பூக்கள், அந்த பூவோடு கூடிய செருந்தி பொழிலுடைய நன்னாக நிறைய மரங்கள் அந்த சோலையின் நடுவிலே அவன் கிளம்பி போனான். மொத்தமும் சோலையா இருக்கு போல இருக்கு, மொத்த இடமும் சோலையா இருக்கு. புனல் அரங்கம் ஊர் என்று போயினாரே. பட்டர் அழகா சாய்ச்சாராம், இது நடந்த இடம் இங்க திருவாலியில, ஆனா புனலரங்கம் ஊர் என்று இதுக்கு போயிட்டான், கோயிலுக்கு போயிட்டான், அதாவது திருவரங்கத்துக்கு. நடுவுல என்ன இருந்ததுன்னு கேட்டான்னா பொன்னலர்ந்த நறுஞ்செறிஞ்சி பொழில் அப்படின்னு இருந்துதான். மொத்தமே தோட்டமாவே இருந்துதான். அந்த தோட்டத்தினுடைய போயிட்டான். இது எப்படி மொத்தமா எல்லா இடமும் தோட்டமா இருக்குமா அப்படின்னா அதுக்கு பட்டர் சொன்னா, ஆமாம் கால மேகம் தானே போயின்னு இருக்கு. அப்ப மேகம் போன இடத்துல பூவெல்லாம் அப்படியே நல்லா வளர்ந்து செழித்து நல்லா இருக்காதா? அதனால மேகம் வருஷித்து கொண்டே போகிற நிலையிலே நல்ல பூங்காவனமாக ஆகிவிடும் இல்லையா? அந்த மாதிரி ரீதியில மொத்தமும் அப்படிதான் இருந்தது அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னாலாம். ஆக பொன் அலர்ந்த நரும் செருந்தி பொழிலினூடே. அது மாத்திரம் இல்ல, அவள் கிட்ட சொல்லச்ச என்ன சொன்னார்னா அந்த திருவரங்கம் எப்படி இருக்கும்னு சொல்றாராம். அத மொத்தமே அவர் பொன்னலர்ந்த நரும் செருந்தி பொழிலினூடே புனலரங்கம் ஊர் அப்படின்னு ஸ்ரீரங்கம் எப்படி இருக்குங்கிறத பெருமானே தன்னுடைய வாயால சொல்றானாம். ஆச்சரியமான தோட்டங்கள்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய, காவேரி சூழ்ந்து இருக்கக்கூடிய அரங்கம் நம்மூர் அப்படின்னு சொல்லிட்டு போறானோ. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டானா நாயகியானவள் மிக உகந்து இருக்கக்கூடிய இடம். ஏன்னா விவாகம் ஆச்சுன்னா போகிற இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இது நமக்கு ஏற்றதா இருக்குமா, நம்ம சந்தோஷமா இருக்கும்படி இருக்குமா, இல்ல ஒண்டி கொடுத்தணும் அப்படின்னா இருக்குமா அப்படின்னா ஒரு சின்ன கவலை என்ன இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம 2 பேருக்கும் ஏற்றதாக நிறைய பூந்தோட்டங்களும் நிறைய காவேரி கரையுமாக ஆச்சரியமாக இருக்கக்கூடிய இடம். அங்க போய் புஷ்பங்கள் எல்லாம் பறிக்கலாம், ஜலக்கிரீடை எல்லாம் பண்ணலாம், நாம் ஆனந்தமாக இருக்கலாம். பிராட்டியாரானவர் எப்படி அயோத்தியை விட்டு காட்டுக்கு வரும்போது அவருடைய சந்தோஷம் 2 மடங்கு அதிகமாயிற்று, 4 மடங்கு அதிகமாயிற்று. ஏன்னு கேட்டா
சக்கரவர்த்தி ஜனக மகாராஜருடைய குமாரத்தி அவர். அரண்மனையில இருந்துதான் பழக்கம். காட்டுக்கு போனா எப்படி இருக்கும், ஒரே துக்கமா இருக்கும். ஒரு இடம் பழக்கமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட்டணத்திலே இருந்து பழக்கமானவாளுக்கு கிராமத்துக்கு வந்தா செயற்படாது, கிராமத்திலே இருந்து பழக்கமானவாளுக்கு பட்டணத்துக்கு வந்தா செயற்படாது. இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். பட்டணத்திலே இருந்து பழக்கப்பட்டவாளுக்கு கிராமத்துல என்ன ஆச்சரியமா காற்று கெற்று அதெல்லாம் வந்தா கூட இங்க என்ன ஒரு கடை இல்லையே, ஒரு இது இல்லையேன்னு கேட்டுன்னு இருப்பான். கிராமத்துல இருந்து இங்கேருந்து பட்டணத்துக்கு போனா வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற சத்தம் மொத்தம் அவளுக்கு எல்லாம் செயல்படாது. சௌரியமே இல்லை. இங்கேன்னு வா, கிராமத்துல இருந்தா இங்க என்ன ஏசி இருக்கா, இல்லையே. திடீர்னு கரண்ட் எல்லாம் போயிடும். நாவல் பாத்துல வந்தா கரண்ட் போயிடும். எப்ப கரண்ட் போகும்னு சொல்ல முடியாது. கிராமம் தானே, ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட கரண்ட் கட் ஆயிடும். அதுக்கப்புறம் எப்போ வரும்னுலாம் சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரியே கஷ்டங்கள்லாம் இங்க நிறைய இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கச்ச ஒரு சந்தேகம், ஒரு கவலை ஒண்ணு மனசுக்குள்ள இருக்குமா, அது தீரும்படியாக சொன்னானா. சீதா பிராட்டிக்கு அப்படி இருந்தபோது ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள இருந்ததானே இல்லை சீதா பிராட்டிக்கு. ஏன்னா பெருமாளோட கிளம்புறேன்னு ஆனந்தமா கிளம்புறேன். கிளம்பி அங்கேயும் சித்திரக்கூடம் போயாச்சு. அப்புறம் வைதேகி ரமசே கட்சிதுன்னு பெருமாள் கேட்கிறேன். சித்திரக்கூடம் உங்களுக்கு பிடிக்கான்னு கேட்கிறேன். வைதேகி ரமசே கட்சிது சித்திரக்கூட்டே மயாசக. அரண்மனையிலன்னு வந்திருக்கியே, இந்த காட்டுல அரண்மனையில இருந்த இடம் என்ன, இங்க காட்டுல ஒரு பர்ணசாலையில இருக்கும். இங்க வேலைக்காரர்கள்லாம் யாரும் கிடையாது இந்த இடத்துல. அப்ப இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாருன்னா, இந்த சித்திரக்கூட்டத்துல இப்படியே நாம 2 பேருமாக இருந்திருந்தோமானால் எனக்கு அயோத்தியனுடைய நினைவே வரல, மிथिலையோட நினைவே வரல, மறந்து போயிட்டு விட்டார் பிராட்டி. இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது அந்த நினைவே எனக்கு வராது. ஏன்னா இந்த அளவு சந்தோஷம் அங்க கிடையாது அப்படின்னாராம் பிராட்டின்னு வரும். ஆகினாலே அப்படிப்பட்ட இடம் புனலரங்கம் என்பது உனக்கு மிகவும் உகந்த ஸ்தலமாக இருக்கும். முதல்ல இது ஒன்றோ எழிலாளி என்றார் தமிழ் முதல் முன்னாடி. இந்த உன்னுடைய ஊர் தான் என்னுடைய ஊர் அப்படின்னு சொன்னார். இப்ப திருவரங்கம் நம்மூர் அப்படின்னு அடுத்ததுல சொன்னார். இப்ப இந்த திருவரங்கம் உன்னுடைய ஊர் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இப்போ இந்த மெதுவாக ஒவ்வொரு படியா போறா பாருங்க. எழிலாளி அப்படிங்கிறது என்னுடைய ஊர்னு சொல்லி, அவர் திருவரங்கம் நம்மூர்னு சொல்லி, இப்போ பொன்னலர்ந்த நரும் செறிஞ்சி பொழிலினும் ஊடே புனலரங்கம் ஊர் என்று போயினாரே. அதான் ஊர், அதுதான் பிராப்தியமான தேசம் உனக்கு, நீ அதையே நினைத்து கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு போன. அன்னிருந்து எம்பெருமானை பிரிந்து இருந்த எனக்கு, வாடிக்கொண்டிருக்கிற எனக்கு ஒரே ஒரு நினைவு தான் திருவரங்கம். திருவரங்கம் அப்படிங்கிற ஒரு நினைவு எனக்கு வாயிலே சர்க்கரையை போட்டா போலே, ஒரு தென்றல் போலே அந்த நினைவே எனக்கு உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறது. நான் அதனாலே நினைத்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். அறிவிலா மனசரெல்லாம் அரங்கம் என்று அழைப்பறார்கள் சொன்ன மாதிரியாக ஸ்ரீரங்கத்துல என்ன விசேஷம்னா, பெருமாள் எவ்வளவு விசேஷமோ அவ்வளவு விசேஷம் அந்த திவ்ய தேசம். பெருமாள் இருக்கக்கூடிய திருமலை மாதிரி தான் பெருமாள் இருக்கக்கூடிய திவ்ய தேசமும் அத்தனை விசேஷமான இருக்கிற அப்படின்னா, அந்த திவ்ய தேசத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே திருமால் எரிஞ்சோலை மலை என்ன திருமால் வந்து என் நெஞ்ச நிறைய புகுந்தான்ங்கிற மாதிரி, அது சொன்ன மாத்திரத்திலேயே, நினைத்த மாத்திரத்திலேயே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய திவ்ய தேசமாக இருக்கு. அதனால பிராபியமான இடம் இருக்கிற அப்படின்னாலே அது புனலரங்கம் ஊர் அப்படின்னு நான் உயிர் தரிப்பதற்கு ஒரு வழியும் சொல்லிவிட்டு அவன் என்னை விட்டு போய்விட்டான்னு தன்னுடைய கதையை தோழியிடம் சொல்லி முடித்து விட்டார். இந்த பாசுரத்தோட இந்த விஷயமானது முடிகிறது. இங்கே ஆச்சரியமான ஒரு விஷயத்தை வியாக்கியானத்தில் அடிக்கடி சொல்றார். மின்னிலங்கு திருவுருவம் அப்படிங்கிறது தான். எத்தனை அழகான ஒரு வரி இது. திருவுருவு அப்படிங்கிறது ஒரு நாயகனுடைய வாயில மின்னிலங்கு திருவுருன்னு இருந்தா அதுல எத்தனை பாவங்கள் எல்லாம் இருக்க வேணும் அப்படிங்கிறத அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். மின்னிலங்கு திருவுருவும் பெரியதோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னளர்ந்த நருந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேர் குழையும் காட்டி என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னையாளும் கொண்டு பொன்னளர்ந்த நரும் செறிந்தி பொழிலினூடே புனலரங்கம் ஊரென்று போயினார் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.